பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். வெற்றி தருகிற தெய்வம் என்று சொல்லுகிறான். யெகோவா நிசி என்றால் வெற்றி தருகிற தெய்வம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இங்கே மோசே தேவனுக்கு அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறான். அமலேக்கர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவர்கள் பாளையத்துக்குள் நுழைந்து பலவீனமானவர்களை அவர்கள் பின்னாக தாக்கி அவர்களை அழிக்க முயற்சித்த போது யோசுவாவை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு மோசே ஒரு மலையின் மேல் ஏறி தன் கைகளை உயர்த்தி கொண்டு தேவனை பற்றி கொண்டு நின்றான். கர்த்தர் அங்கே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யோசுவாவினுடைய பட்டயத்தினாலோ யுத்தத்தினாலோ வெற்றி இல்லை. அல்லேலூயா. மோசே தேவனை மேலே போய் சார்ந்து கொண்டான். பார்த்தீங்களா? அவன் கை கீழே இறங்கும் போது இங்கே யுத்தத்தில் தொட்டு போகிறான். அவன் கை உயர்ந்திருக்கும் போது வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ கர்த்தர் அவர் வெற்றியை கொடுக்கிறார். இவங்க பட்டயத்தினால ஜெயிக்கலை, இவங்களுடைய பலத்தினால ஜெயிக்கலை. தேவன் அங்கே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த வெற்றியை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். அந்த வெற்றியை கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடறான். ஆண்டவரே, நீங்கள் தான் வெற்றியை கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தி அங்கே பலி செலுத்தி அவருக்கு யெகோவா நிசி என்று பெயர் வைக்கிறான். வெற்றி தருகிற தெய்வம் என்று சொல்லி, பிரைஸ் காட், வெற்றி தருகிற தெய்வம் என்று சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் அவர் தான் நமக்கு வெற்றி தருகிறவர். நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமோ நம்முடைய முயற்சிகளோ அல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கீழே அவர் என்ன செய்கிறார்? யோசுவா யுத்தம் செய்கிறார். மேலே மோசே கரத்தை பிடிச்சு நிற்கிறார், ஜெபம் பண்ணுறார். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுறோம், நம்ம வேலையை போய் செய்கிறோம், சில காரியங்களுக்காக போய் பேசுகிறோம், நிற்கிறோம், வரோம், போகிறோம், அநேக விஷயங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் வெற்றி தருகிறது ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 31:21-31 பாருங்க. நீதிமொழிகள் 21:31 வேகமா டக்கு டக்குன்னு வாசிக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் யாரால வரும்? சோத்திரம், சத்தமா சொல்லுங்க. யாரால வரும்? கர்த்தரால வரும். குதிரை யுத்தம் பண்றதுக்கு குதிரையை ஆயத்தம் பண்றாங்க. புரியுதுங்களா? போருக்கு போறதுக்கு. ஆனா ஜெயத்தை யார் கொடுக்குறான்னு போட்டிருக்கு. திறந்து சொல்லுங்க, ஜெயம் யார் தரா? ஆமா, நீ டெய்லி எழுந்து வேலைக்கு போற, வேலை செய்யறதுக்கு பலன் யார் தரா? வேலை யார் கொடுக்குறா? வருமானத்தை யார் ஈட்டி கொடுக்க முடியும்? இல்லைன்னா வெறுமையா போயிட்டு வெறுமையா திரும்பி வர வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்ப வெற்றியை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றியை தேவன் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுல சகரியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலதான் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம பலம் கிடையாது, நம்முடைய பராக்கிரமம் கிடையாது, நம்மால ஒன்று செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம், தேவனை சில விஷயங்களை போய் நம்ம செய்கிறோம், ஆண்டவர் சொன்ன கடமைகளை சில காரியங்களை. ஆனால் கிரியை செய்கிறது அவர் தான், வெற்றி அவர் தான் தர முடியும். அதனால அவரைத்தான் சார்ந்து கொள்ளணும் ஒழிய நம்ம பராக்கிரமத்தினால, நமக்கு தெரிஞ்ச அறிவினால, நமக்கு கிடைச்ச சில ஞானத்தினாலே, நமக்கு இருக்கிற சில பணத்தினாலே, நமக்கு இருக்கிற சில ஆள்பலத்தினாலே சில விஷயங்கள் எல்லாம் ஜெயிச்சிடலாம், சில காரியங்கள் எல்லாம் சாதிச்சிடலாம் நினைச்சா அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியா இருக்காது. தேவன் தருகிற ஜெயம், தேவன் தருகிற வெற்றி என்றைக்கும் நிரந்தரமானதா இருக்கும். நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஏன்னா நான் அதை தான் நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் நமக்கு வெற்றியை தருகிறவர், தேவன் தான் கிரியை செய்கிறவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நேற்று 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பைபிள் செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணுறோம். ஆனால் ஊழியத்தில் நிற்கும் போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஜெபம் பண்ணதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அல்லேலூயா. உட்காந்து நாங்கள் தியானம் பண்ணி செய்தி ஆயத்தம் பண்ணுறதுனால இல்லை, கிரியை செய்கிறவர் அவர் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யலைன்னா, அவர் ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கலைன்னு சொன்னால் வெற்றியை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆயத்தம் தேவைன்னு சொல்லுகிறார். ஆயத்தம் தேவை, ஆனால் ஜெயம் தேவனால தான் வரும். வெற்றியின் ஆண்டவராய் இயேசுவினால தான் வரும். அவரே எனக்கு வெற்றியை தருகிறவர் என்று நம்ப வேண்டும் நாம். அல்லேலூயா.
அங்கே சகரியா புஸ்தகத்துல செருபாபேலுக்கு சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. சகரியா அப்பொழுது புஸ்தகத்துல அவர் செருபாபேல் 4ஆம் அதிகாரத்துல 6 to 9 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். போதும். பிரைஸ் தி லார்ட். இங்க செருபாபேலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என்னாலதான் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு, அதுக்கு கிருபையை தருகிறேன் அப்படின்றார். அதற்கு என்ன பண்றேன்? கிருபையை தரார் ஆண்டவர். அவன் வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு முன்பாக பெரிய பர்வதம் சமபூமியாகும். அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நாம் எடுக்கிற முயற்சிகள், செருபாபேலை குறித்து ஒரு காரியத்தை செய்வதற்காக திட்டம் பண்ணி தேவன் செயல்படுத்தும்படி அவனை உந்தி தள்ளுகிறார். அவனை செயல்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், அதுக்கு நான் கிருபையை கொடுத்து அனுப்புறேன். போ. என்ன, எதை சார்ந்து கொள்ளணும்? கிருபை. தேவ கிருபை நம்ம மேல இருக்கு. விளங்குதுங்களா உங்களுக்கு? நமக்கு வெற்றி பெறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன தருகிறார்? கிருபை உண்டாவதாக. அவன் தலைக்கல்லை கொண்டு வருக, அதுக்கு என்ன சொல்லுங்க? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள்ன்றார் ஆண்டவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை அப்படின்றது தயவு, கிருபை, அவருடைய இரக்கம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும். பெரிய அவன் ஒரு வேலையை செய்வதற்காக செருபாபேல் போகும்போது, ஒரு பெரிய காரியத்தை அவன் முயற்சிக்கும் போது தேவனை சார்ந்து கொள்றோமா? அதான் கேட்கிறேன். முதல்ல நீங்க டெய்லி வேலைக்கு போனாலும் சரிதான், நீ சின்ன கூலி வேலை செய்யறியோ, பெரிய ஒர்க் பண்றீங்களோ, என்ன பணி வேலை செஞ்சாலும் நீங்க தேவனை தினமும் சார்ந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை நம்பி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் என் வாழ்க்கையில ஜெயத்தை வெற்றியை நீங்க தான் தருகிறவர் என்ற ஆண்டவரோடு அந்த முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நான் சொல்ற இந்த செய்தி விளங்கும். நான் காலைல எந்திரிக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், அல்லது இந்த வேலையை கத்து வச்சிருக்கிறேன், சோத்திரம், ஹல்லேலூயா. சிலது இருக்கு, அது இருக்கு, ஏதோ நினைச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தா அந்த அவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் விளங்காது. ஏன்னா ஆண்டவரோட உறவு கிடையாது. ஏதோ வருவோம் போவோம், அவ்வளவுதான். இல்ல, என் பலன் இல்லப்பா, சோத்திரம், என் பராக்கிரமும் அல்லப்பா, ஹல்லேலூயா. நம்ம திறமையினால் அல்ல, என் பலத்தினால. பலன் இல்லையே. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கோ, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கோ திறன் இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவன் அதற்கு அதை கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அநேகருக்கு தரிசனமான தேவன் பவுல் சொல்றார், எனக்கும் தரிசனமானார். வாசி மாட்டாக்கு அடுத்தது. பின்பு யாக்கோபுக்கும் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன், ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவ மனுஷனா இருக்கிறேன்னா அதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனாலும் இப்ப நான் நிக்கிறேன்னா கிருபையினால நிக்கிறேன்.
அவர் எனக்கு அருளிய கிருபை அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இது விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் கிருபை என்ன செய்ச்சா? விருதாக்கல என்ன? அவர்கள் எல்லோரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரை காட்டிலும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன் அப்படின்றாரு. ஆகிலும் நான் அல்ல, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவனை மகிமைப்படுத்துறான். சில பேர் பாருங்க, நான் செய்தேன், நான் பண்ணினேன், நான் சொன்னேன், நான் இது பண்ணேன். இல்லை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ கிருபை என்னை உந்தி நடத்தினது. தேவ கிருபை இதை என்னை செய்ய வைத்தது. தேவ கிருபை இந்த ஆலோசனை எனக்கு கொடுத்தது. சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோட அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பேருக்கு அவ்வளோ விளக்கமா சொல்றார் ஆண்டவர். அந்த பவுல் சொல்றான், எல்லாருக்கும் ஆண்டவர் உயிர் தெழுந்த தரிசனமானது போல, அகால பிறவி போல எனக்கும் அவர் தரிசனமானாரு. நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவர் கிருபையினாலே இந்த ஊழியத்தை பெற்றேன். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிற எல்லாரை விட அதிகமாக நான் செஞ்சேன்றார். அதிகமாக பிரயாசப்பட்டேன், பிரயாசப்பட வைத்ததும் கிருபை தான். அல்லேலூயா. என்னை எல்லாவற்றையும் நான் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய வைத்ததும் கிருபை தான்றார். பிரயாசப்பட வைத்ததும் கிருபை தான், அதிகமாக செய்ய வைத்ததும் தேவ கிருபை தான் அப்படின்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம முடியாத ஒரு விஷயத்தை, செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார். அது எப்படி செய்கிறார்னா, கிருபையை கொடுத்து நடத்துகிறார். கிருபை, உன்னால் நமக்கு முடியாத ஒரு விஷயம், நமக்கு எட்டாத ஒரு காரியம், நமக்கு செய்யக்கூடாத திறனற்ற விஷயம், அப்படி எது இருந்தாலும் அவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர் தான் நம்ம இயக்குகிறார் என்பதை, அவர் தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். யாத்திராகமம் 33:11 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 33. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல 17 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கிருபை தான் என்ன பண்ணுது மோசேய? அவன் ஆண்டவர் சொல்றார், அவன் வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவனா இருக்க வைத்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு முகமுகமா பேச வைக்குது. பல கிரிகள், பல காரியங்கள், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பல காரியங்களை அவன் வாழ்வில் செய்ய வைக்கிறது கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் செய்கிறேன், ஏன் உன்னை கொண்டு இதெல்லாம் நடப்பிக்கிறேன்னா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? அப்போ ஆண்டவர் நம்மால் அல்ல, நம்ம பலம் அல்ல, நம்ம பராக்கிரமும் அல்ல, அவர் தான் செய்கிறார். அதை எப்படி செய்கிறார்னா, கிருபையை கொடுத்து செய்கிறார். அப்ப தேவனை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு கிருபை கிடைக்கிறது. தேவன் அந்த கிருபையினாலே தேவன் நமக்கு அதை செய்து முடிக்கிறார். அவர் ஒரு வெற்றியை தருகிறார். அவர் செருபாபேலுடைய நாட்களிலே அவன் போய் செய்யக்கூடாத, செய்ய முடியாத வேலை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சில காரியங்களாம் நம்மளால செய்ய முடியாது, இதிலிருந்து மீண்டு வர முடியாது. இந்த மீண்டு வர்றதுக்கெல்லாம் எனக்கு பலன் கிடையாது ஆண்டவரே, இதை கடந்து வர்றதுக்கெல்லாம் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் நிறையா இருக்கும். சோத்திரம், நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடி வைக்கும் போது இதெல்லாம் நான் கடந்து போவேனான்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலையை போய் அடைவோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதிர்காலத்தில் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கரை சேர்ப்போமா? இல்லை எனக்கு வயசாகிடுச்சு, என் வாழ்க்கையை சரியா பிரச்சனை இல்லாமல் ஓட்டி முடிச்சிருவனா அப்படின்னு நம்ம முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அதற்கு அவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் செய்து முடிப்பார் நமக்கு. சொல்றது விளங்குதாங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அநேகர் என்ன செய்வதில்லை, தேவனை சார்ந்து கொள்வதில்லை. தான் சொந்த பலம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஓடுறோம். கடைசியில் என்ன சொல்லிடுறோம்? என்னால் முடியாது. அல்லேலூயா. என்னால் முடியாதுன்றோம். முடியாதுன்ற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எவ்வளவு உன்னால் முடியுமோ என்னை கொண்டு செய்ய வைங்க ஆண்டவரே. ஒரு பெரிய வெளிநாட்டில் ஒரு பெரிய மூத்த ஊழியர் பயங்கரமாக வல்லமையான ஊழியங்களை செய்து அவருக்கு ஏதோ ஒரு பெரிய நோபல் பரிசோ ஏதோ கூட கொடுத்தாங்களா. அந்த அளவுக்கு அவர் ஊழியத்தில் பெரிய ஒரு கிரிகளை காரியங்களை செய்து முடித்தவர். 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டாரெலாம் சொன்னாங்களா, இனி ரெஸ்ட் எடுங்க, இனி என்ன பண்ணாதீங்க,
எது செய்ய தேவையில்லை. அப்பதான் அவர் சொல்றாரா, இல்லை இனிமேல் தான் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சாராம். அது பிள்ளைகளை படிக்க வச்சு அது பெரிய அளவில் போய் மக்களை ரீச் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. 70 வயதுக்கு மேலே. சொல்றது புரியுதுங்களாங்க? சில நேரங்கள் அவ்வளோதான், ஓடிட்டோம் உட்காந்துக்கலாம். இல்லை, கர்த்தர் பலன் கொடுப்பார், அவர் என்னை நடத்தி கொண்டே இருப்பார். நாம் என்ன செய்யணும்? அவருடைய பலத்தை முடியாதுன்னு சொல்லுகிற காரியத்தில் தேவனை மாள முடியும். நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க பல அவரை சார்ந்து கொள்ளும் போது கிருபையை கொடுத்து முடியாத விஷயங்களை அவர் உனக்கு முடியும்படி செய்வார். சோத்திரம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தை நடத்த முடியல, சில பேருக்கு நிர்வாகம் பண்ண முடியல, புரியுதுங்களா? பலவீனம், என்னால் முடியல, இந்த வேலை ஏதோ கடினமான வேலை இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் கிருபை கொடுத்து அவர் உன்னை வேலை செய்வதற்கு வேண்டிய பலனை அவர் தருவார். அவர் அதுக்கு வேண்டிய நம்மளா உட்காந்து என்ன பண்ணிடுறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன், என் வேலை நம்மளா நம்மளே பரிதாபமாக நீங்கள் நினைக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. நானா ஒண்டியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பிசாசு உங்களை தூண்டினாலும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஐயா வைத்து சொல்லுங்களேன். பிசாசு உங்களை தூண்டினால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களை பரிதாபப்படுத்துகிற மாதிரி பாவம் நீ அப்படின்னு உன்னை சொன்னால் என்ன செய்யணும்? நான் பாவமெல்லாம் இல்லை, ஏசப்பா என்னோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி. நான் பாவம் இல்லை, ஆண்டவர் என்னோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் எனக்கு. ஆமாம், எல்லாத்தையும் நான் தான் சுமக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன், யாரும் என்ன கண்டுக்கிறது இல்லை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. சும்மா அப்படியே உட்காந்து புலம்பிட்டு நம்மளுக்கு நாமளே இது பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண முடியாது? தேவன் பயன்படுத்த முடியாது. மனிதர்கள்ட்ட ஆதரவெல்லாம் சரி அந்த நேரத்தில் சரி சரின்ட்டு போவாங்க. உண்மையான ஆறுதலோ அன்போ அவங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தேவன் தான் உங்களை நடத்த முடியும். எப்போவுமே அவர் தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ இது முடியாத சூழ்நிலையில், இப்படி எந்தவித உதவி இல்லாத நேரத்தில், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் கூட என்ன பண்ணுறாங்க இவங்க? அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி அவங்க தானாக உன்னை பாராட்டுகிற மாதிரி வரும் ஒழிய அடுத்தவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி வச்சுக்கூடாது. எல்லாம் தான் கைத்தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? அடுத்தவன் நம்மளை பார்த்து பாராட்டி சொல்லுற மாதிரி வச்சுக்கணும். அப்பா பரவாயில்லையே, இவங்க முடியாத நிலையில், சோர்ந்து போன நேரத்தில், சப்போர்ட் இல்லாத நேரத்தில், உதவிகள் இல்லாத போது கூட என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்களே அப்படின்னு மற்றவர்கள் உன்னை கண்டு உற்சாகப்படுத்தும்படி வச்சுக்கணும் ஒழிய என்ன வச்சுக்கூடாது? உன்னை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? ஐயோ பாவம் உன்னை பார்த்து சொல்லக்கூடாது யாரும். சோத்திரம். அல்லேலூயா. யாராவது உன்னை பார்த்து ஐயோ பாவம்னா சொல்லணும், நான் ஐயோ பாவம் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் நான். சொல்லுங்க, எப்படி வச்சுக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? நல்லா தான் சொல்லுங்களேங்க ஐயா உயர்த்தி. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்படிலாம் ஒரு மாதிரியாலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். ஆண்டவர் நம்மால் நடத்த முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஓடுறதுக்கு, செய்து முடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் பலன் கொடுப்பார். இப்படி அழைத்திருக்கிறாருன்னா அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஓடுறதுக்கு, செய்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிப்பதற்கு பலன் அவர் தருகிறார். அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் கிருபையை கொடுத்து கொடுத்து நம்ம அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நம் மூலமாக என்னெல்லாம் உனக்கு செய்யணுமோ அவர் செய்வார். சொல்றது விளங்குதாங்க? அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம் வேகமா. 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. லேசா சவுண்டு கொஞ்சம் கூட்டி வை. பிரைஸ் தி லார்ட். சவுண்டை அதிகப்படுத்து. தேவன் அங்க கிதியோன் கிட்ட சொல்றார், என்னால முடியாது. கீழ் வசனத்தை வாசிங்க, அவன் சொல்லுவான்.
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எங்களால முடியல, நாங்க கைவிடப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் எப்படி? அவன் பல கேள்விகள் எழுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவன் முடியாதுன்றான், அது முடியாதுங்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், உனக்கு என்ன அறிவு இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, சொல்றது விளங்குதாங்க? உனக்கு என்ன படிப்பு இருக்கு, உனக்கு என்ன படிப்பு இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, பலன் இருக்கு, அதுல போ. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். நீங்க விசுவாசத்தோடு செய்து பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களை பார்த்து மிரண்டு போயிடும். ஐயோ, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய படிப்பு இருக்கு, நமக்கு என்ன செய்ய முடியாது, அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அவங்க ரொம்ப வசதி படைத்தவங்க, அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அவங்க ரொம்ப திறமை உள்ளவங்க, முடியாது. இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை, முடியாது. ஆண்டவர் கிதியோன்ட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க, நம் பலவீனன் சொல்லக்கூடாது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவானாக சொல்லி இருக்குது வார்த்தை. தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். பவுல் அதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது அப்படின்றான். நல்லா தான் தட்டி சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு பலன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற பலத்தோடு போன்றார் ஆண்டவர். நீங்க அங்க ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்கும்போது செருபாபேல ஆண்டவர் அது கீழ் வசனத்துல சொல்லுவார், செருபாபேலாலே போடப்பட்ட அந்த அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வேலை அவன் கைகளே செய்து முடிக்கும்ன்றார். அவன் தான் தொடங்கினான். கிருபை என்ன செய்யும், நீ என்ன செய்யணும், உன் பூமியில உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ நீ தேவனை சார்ந்து கொண்டா அவர் உனக்கு கிருபை கொடுத்து உனக்கு செய்ய வேண்டியதை அவரே செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ செய்து முடிப்ப, உன் வேலையை இன்னொருத்தர் செய்ய மாட்டான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உன் வேலையை இன்னொருத்தர் முட்டு கொடுக்க தேவையில்லை. உன்னை கடைசி நாள் எவனொருத்தர் பாதுகாக்க தேவையில்லை. உனக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல தேவையில்லை. நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? தேவன் நமக்கு துணை நிற்கிறவர், தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறவர், தேவன் நமக்கு உதவியாய் இருக்கிறவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் கை அஸ்திபாரம் போட்டது, அவன் கையை அதை கட்டி முடிக்கினார். ஆண்டவர் சொன்னார், அப்படியே செய்து முடித்தார் ஆண்டவர். தேவன் அதுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்தார். அது அவங்கள்ட்ட அந்த அவ்வளோ பெரிய வேலையை செய்வதற்குரிய என்ன இல்லை, திறனோ ஆள் பலமோ பணபலமோ இராணுவ பலமோ எந்த ஒரு இதுவுமே அவங்களிடத்துல கிடையாது. ஆனா கர்த்தருடைய கரம் மட்டும்தான் இருந்தது, கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் இருந்தது. சொல்லுங்களேங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவனை நம்பி தேவ கிருபையை நம்பி ஒன்றும் இல்லாமல் இருந்து தங்கள் வாழ்க்கையில மேலான காரியங்களை மகிமையான காரியங்களை செய்தவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏஜி சைதாப்பேட்டையில் இருக்கிற ஊழியம் இன்னைக்கு தாம்பரத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு பெரிய சபையை கட்டியிருக்கிறாங்க. 250 கோடி ரூபாய்க்கு 300 கோடி ரூபாய்க்கு அந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய முன்னாடி வாழ்க்கை என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட இப்போதான் ஒரு 40 வருஷத்திற்குள்ள அவர் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு ஏஜி சபைக்கு அவரை போதகராக அவரை போட்டிருக்கிறாங்க. அங்க வந்த அவரே சொன்ன சாட்சி அது. அவர் அங்க போதகராக வரும்போது அந்த இருந்த திருச்சபையில் ஒரு 25-30 பேர் இருந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளலை. நீங்க இருக்கக்கூடாது, சின்ன பையன் மாதிரி இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடி மூத்தவங்களா இருந்தனால அவர் அங்கீகரிக்காம ஏற்றுக்கொள்ளாம அவரோட வாக்குவாதம் பண்ணி அவரோட சண்டை போட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுறோன்னு அவரே மனம் உடைஞ்சு சூட்கேஸை தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டாராம்.
கிளம்பி வரும்போது சில ஊழியர்களை பார்த்து சொல்லிட்டு போகும்போது பாஸ்டர் ஓபன் ராபர்ட் சில ஊழியர்கள்லாம் சேர்ந்து சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்காக சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி ஒரு காலி கிரவுண்டை வாங்கி முள்வெளியெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே தேடி போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்புறேன், கவனிக்கிறீங்களாண்ணே, கவனிக்கிறீங்களாம்மா, ஐயா உயர்த்தி சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். சோத்திரம், பிரைஸ் எல்லாம். கண்ணு மூடுது இப்பவே சில பேருக்கு. அப்படியே இங்கே கவனிச்சா ஏன் தூக்கம் வரப்போகுது, செய்தி என்ன சொல்கிறான்னு கவனிங்க. நீ வேற ஒரு சிந்தனைக்கு போனால் தூக்கம் தான் வரும். இங்கே சிந்தையை உங்கள் மனதை இங்கே வைங்க, கவனத்தை இங்கே வச்சா தூக்கம் வராது. என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அது மேலேயே உங்கள் கவனம் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. சோத்திரம், விளங்குதா உங்களுக்கு? ஐயா வைத்து சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே அந்த தேவ மனிதனை பிரியமானவர்களே, அங்கே அவர் 4 பேர் சேர்ந்து இந்த கூட்டம் சுவிசேஷ கூட்டம் வச்சுருக்குறோம், கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், சரியா இல்லைப்பா கரெக்ட் பண்ணு, எல்லா வேலையும் முடிச்சுட்டா என்ன பண்ணுவோம், எக்கோ கட் பண்ணிடு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 நாள் கூட்டம் இருக்குது முடிச்சுட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த சூட்கேஸை வாங்கி அவரோட இடத்துல தங்க வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே 4 நாள் கூட்டத்தில் அட்டன் பண்ண வச்சுருக்கிறாங்க. கைசலார் அந்த சுவிசேஷ கூட்டம் முடிந்த உடனே அந்த வந்த ஒரு முன்னாடி கூப்பிட்டு அழைக்கும் போது ஒரு 8 பேர் கொடுத்தாங்களாம். அதில் முன்னாடி வந்து ஒப்பு கொடுத்தவங்க 8 பேர். அந்த 8 பேரோட அட்ரஸ் அவர்கிட்ட கொடுத்து, ஏன் நீ ஊருக்கு போகிறேன்ற, இவங்களை போய் சந்தித்து விசாரித்து ஜெபம் பண்ணி இங்கேயே ஒரு ஊழியம் செய்ய தொடங்கு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தர் வீடு கொடுத்தாராம் சைதாப்பேட்டையில், அந்த காவாங்கரை ஓரத்தில், காவா போதல்ல அந்த ஓரத்தில் ஒருத்தர் வீடு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 8 பேரை அவங்க இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரேயர் நடத்தி அங்கே ஊரெல்லாம் சுற்றி சுவிசேஷ ஊழியம் பண்ணி சைதாப்பேட்டையிலேயே ஒரு ஊழியத்தை தொடங்கி ஒரு இடத்த வாங்கி அங்கே கட்டி இன்னைக்கு 30-40 வருஷத்துக்குள்ளே 25,000-30,000 பேர் வராங்க. நூற்றுக்கணக்கான சபைகள் ஆரம்பிச்சிருக்கிறார். உலகத்தில் ஆசியா கண்டத்திலே ஏஜி சபைக்கு தலைவராக இருக்கிறார். 300 கோடி ரூபாய்க்கு இப்போ சர்ச்சு கட்டியிருக்கிறார். 50,000 பேர் உட்கார ஒரே நேரத்தில் ஆராதிக்கிற மாதிரி சர்ச்சு கட்டிக்கிறார். இது அவர் பலமா பராக்கிரமா? அவர் பராக்கிரமா? தேவனுடைய ஆயத்திறந்தா சொல்லுங்க, எது எது தேவ கிருபை. அவர் தேவனை மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இப்படி என்னை வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தி நான் கைவிடப்பட்டுட்டேன், நீங்கள் என்னை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தை பிடித்ததுனால கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுத்திருக்கிறார். அவரை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக சாட்சி எத்தனை இருக்கு. சோதர நம்ம ஐக்கிய தந்தை ஃபாதர் அவர்களை கூட ஆர்சியில் இருந்தபோது ஆவிக்குரிய பெந்தகோஸ்தை முறைப்படி நடத்துகிறதுனால, ஆராதனை நடத்துறது, அபிஷேகம் நடத்துறதுனால இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுக்கிறாங்க. தொடர்ந்து செய்ததுனால ஆர்சி ஃபாதர் பொறுப்பிலிருந்தே தூக்கி வெளியில் கிளம்புன்ட்டாங்க. அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, சர்ச்சு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா வசதி இழந்துட்டு அவர் வெளியில் வந்தவர். சொல்கிறத கவனிக்கிறீங்களா? சில பேர் வசனம் கவனிக்கல. சோத்திரம். உங்களுக்கு வெளியில் 1008 சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஆனால் இங்கே வந்தால் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் பலனோடு ஆராதிங்க, பலனோடு வசனத்தை கேளுங்க, கர்த்தரை முழு இருதயத்தோடு அர்ப்பணிங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளவா கர்த்தரை துதிங்க. அது இப்போ தானாக உன் பலவீனம் நீங்கி பலன் உண்டாக்கிடுவார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. வந்தாவே அறத்தூக்கத்தில் ஒரு மாதிரியா அப்படியே உட்காந்து சோத்திரம். சில பேரை பார்த்தாலே நம்ம ஓட மாட்டேது, இப்படி எல்லா முகத்தையும் பார்க்குறோம்ல, திடீர்னு ஏதோ ஒரு முகத்தை பார்த்துட வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. சில பேர்லாம் கண்ணை மூடிடக்கூடாது, தம் கட்டி உட்காந்துருக்குது. சிலது ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துருக்கு. அல்லேலூயா. ஏக சிந்தை இங்கே உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் தேவன் இங்கே இருந்து ஒன்று ஆசீர்வதிக்காமல் அனுப்பவே மாட்டார். கர்த்தருடைய நாளை மகிமுள்ள நாளா என்ன, அதை கனமுள்ள நாளா என்ன, மனமகிழ்ச்சி நாளா என்ன. சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கப்பன் யாக்கோப்பின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். அப்படி இன்னைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார். தந்தை அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெளியில் வந்தவங்க தான். சோத்திரம். அவர் கிருபை இன்னைக்கு அவர் உலகம் எங்கும் ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மாதிரி தொழில் ரீதியாக எனக்கு தெரிஞ்ச ஊழியர்களை சொல்கிறேன், எத்தனையோ வேலை தொழில் ரீதியாக இருந்தவர்கள் எத்தனையோ பேரை தேவனுடைய கிருபை மேன்மைப்படுத்தியிருக்கு. ஏன் இன்னைக்கு மேன்மை இல்லாமல் இருக்கிறோம்? தேவனை சார்ந்து கொண்டா, தேவனை கிருபையை நீங்கள் நம்பியிருந்தா தானாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மை நன்மையும் கிருபையும் தேடி உன்னை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நீ இருக்கிற இடத்துல இருக்க மாட்டே. சோத்திரம். அல்லேலூயா.
ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பெருமை பாராட்டுறதுனால தான் எல்லாம் போகுது. சும்மா கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, தம்மா துண்டு வீட்டில் இருப்போம், ஒரு 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 மாதம் 10,000 5,000 கூட வருமானம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவோம், ஆஹா ஓ என்ன போல நான் யார் உண்டு அப்படின்னு இல்லாத கதையெல்லாம் பேசுவோம். கர்த்தரை ஒன்றும் அதெல்லாம் இல்லை. தேவனை நீ உண்மையாக சார்ந்தீங்கன்னா கர்த்தர் நாளாக நாளாக உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். நீ படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, நீ செய்கிற வேலை எதுவுமே இல்லை, தேவ கிருபை உன்னை நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். என் பலம் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ கிருபையினால தான் இதெல்லாம் நான் செய்து முடித்தேன் நீ சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் வாய்க்குதுன்னு சொல்ல சொல்ல ஒரு படியாக மேலே ஏறி போயிட்டு தான் இருப்பேன். அதே படியில் நிற்க மாட்டோம். பல வருஷம் ஆச்சு அதே படியில் தான் நிற்கிறேன். நான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, உயர்வு இல்லை, ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிருபை உன்னை அடுத்தடுத்த நிலை கொண்டு போயிட்டு தான் இருக்கும். எந்த நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை நீ சார்ந்து கொள். இங்கே கிதியோனுக்கு சொல்லும்போது ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், உனக்கு என்னப்பா பலன் இருக்கு அதில் போ. சொல்றது விளங்குதாங்க? உனக்கு என்ன பலன் இருக்கு அந்த பலத்தோடு போ. அவ கீழே சொல்லும்போது சொல்லுவார், நான் உன்னோடு வருகிறேன். சொல்லுங்க, நான் முதல்ல அங்கே அவனுக்கு செருபாபேலுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் தானே செய்தி கேட்டீங்க, அதனால தான் திரும்ப கேட்குறேன். செருபாபேலுக்கு முதல்ல சகரியா புஸ்தகத்தில் என்ன பார்த்தோம்? இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தனேம்மா, பலத்தினாலும் அல்ல, ஸோ அப்பா எப்படி நீங்கள் போய் இதெல்லாம் விளங்கி ஜெபம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க? முதல்ல என்ன அவர் செய்கிறாரு, அதுக்கு வேண்டிய கிருபையை தராருன்னு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இங்கே தான் இருந்து கவனிக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, இங்கே கவனிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். செய்தி விளங்குதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அவர் நம்ம பலனும் அல்ல, பராக்கிரம் இல்லை, அதுதான் சத்தியம். புரியுது உங்களுக்கு? ரைட்டு தான். அது இல்லாமல் நம்ம பலமும் இல்லை, பராக்கிரம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணாரு? கிருபை உண்டாவதாக கிருபையை கொடுத்தாரு. கிருபை தான் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நம்மளை கொண்டே செய்து முடிக்கும். அப்போ எது நடத்துது? தேவனை சார்ந்து கொள்ளும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? அதை தான் சொல்ல வரேன். விளங்குதான் உங்களுக்கு? கிருபையை நான் அதான் இவன் சொல்கிறான், பவுல் சொன்னான், இதெல்லாம் தேவ கிருபை தானே நடத்துச்சுன்றார். மோசே அவ்வளோ பெரிய காரியங்களை ஏன் செய்தார்? தேவனுடைய கிருபை. சொல்றது விளங்குதாங்க? சோத்திரம். நல்ல கையை உயர்த்தி சத்தியத்தை நல்லா விளங்கி கேளுங்க, வசனத்தை விளங்கி கேளுங்க. சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. குறிப்புகள் சொல்கிற ஆவியானவர் வார்த்தைகளை சில காரியங்கள் இடைப்பட்டால் என்ன சொல்ல வராருன்னு ஆவியில் உள்வாங்க, ஜெபம் பண்ணி அதுதான் கவனித்து கேளுங்க. சோத்திரம். கவனித்து கேட்குறீங்களா? போன வாரம் அப்படி தான் செய்தி கேட்டால் வாழ்வில் தலையும் இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. என்ன கேட்டால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ மகிழ்ச்சி எதனால் வருது அப்படின்னா ஏதோ சொல்கிறான். எது சத்தியம்னே விளங்கலை, எது தேவ பாவத்தை விட்டு வெளியே வந்தனால நமக்கு மகிழ்ச்சி. நீ தொடர்ந்து பரிசுத்தமாக வந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நிரந்தரம். குறைவை நிறைவாக்கி மகிழ்ச்சியை தருகிறார். நீ அந்த நிறைவை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தா தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி உண்டு. விடுதலை தந்தார். அந்த விடுதலையின் வாழ்வை தேவனுக்கே நீ அர்ப்பணித்து வாழ்ந்தா அந்த விடுதலையின் சந்தோஷம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படி மகிழ்ச்சின்னு அப்படின்னு பேசுகிறேன். மகிழ்ச்சி எதனால் வருது? மகிழ்ச்சி எதனால் காத்துக்கொள்ள முடியும்? அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை, வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டாதான். நான் அதை கவனித்து, நான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு, நான் இருதயத்தில் வச்சிருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், தேவன் எனக்கு செய்துட்டு வர்றார், எனக்கும் சேர்ந்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ உங்களுக்கும் செய்யணும்னா உங்களுக்கு பேசும்போது நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து கேட்டு அதுக்கு நீங்கள் போய் அர்ப்பணிக்கிறவங்களாம் இருக்கணும். சொல்கிறது விளங்குதாங்க? நாளை காலையில் எழுந்துச்சு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இன்றைக்கி வசனத்தை மட்டும் கேட்டு இங்கேயே மறந்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. அதை விளங்கி கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என் பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம் நீங்கள் தான் செய்ய முடியும், அதுக்கு வேண்டிய கிருபையை நீங்கள் தரேன்னு நான் கேட்டேன். வசனம் உங்கள் கிருபையை தந்து என்னை நடத்துங்கப்பா. எதுலெல்லாம் நீ பலவீனமாக இருக்கிற, எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற, எதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் இப்போ நம்புகிறேன்ப்பா. என் வாழ்க்கை நான் இனிமேல் என் தலையெழுத்து இதுதான் நினச்சிட்டு இருந்தேன், என் சூழ்நிலை அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். உங்கள் பலத்தினால் முடியும், உங்களால் முடியும். அதுக்கு வேண்டிய கிருபை எனக்கு கொடுத்து நீங்கள் நடத்துவீன்னு உங்கள் வசனம் சொல்லுது, நான் நம்புகிறேன்.
இப்படி நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அவங்க போய் அவ்வளோ பெரிய காரியத்தை, வெற்றியை அவர்கள் செய்து முடிக்கிறாங்க. பெரிய யுத்தத்துக்கு போறதுக்கு பட்டயம் இல்லை, பலனும் இல்லை. யாருக்கிட்ட? கிதியோனுக்கிட்ட. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. விளங்குதாங்க? உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு வருவேன். முதல்ல அங்க கிருபைன்னு சொன்னாரு, இங்க வாயத்திறந்தான் சொல்லுங்களேன் தம்பிகள்லாம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன்ப்பா. என்ன சொல்றாரு? உன்னோடு வாயத்திறந்து நல்லா தான் சொல்லுங்களேயா. சத்தமா சொன்னா என்னப்பா கெட்டா போயிருங்க. ஆண்டவர் என்னோடு வருவேன்னு சொல்றது இவ்வளோ பெரிய யோசனையா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னோடு வருவேன். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னாரு? கிருபை. கிருபையும் ஆண்டவர் தான், இயேசு தான். அவர் உன்னோடு இருப்பேன்றதான் அவர் பிரசன்னம், அவர் நம்மோடு இருப்பதான். இங்கே அவர்கிட்ட சொல்ல, உன்னோடு வருவேன். நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு வருவேன். அப்போ தேவனுடைய பட்டயம் யாருடைய பட்டமா மாறிச்சு? தேவனுடைய பட்டயம் வெற்றியை பெற்றானவன். நம்ம முதல் இடத்துல பார்க்கிறோம், அங்க செருபாபேல் போய் ஆலயத்தை கட்டி வெற்றியோடு ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார். தொடங்கினவர் முடிச்சிட்டார். வெற்றியோட வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. வெற்றி கிடைத்து விட்டது. உன் வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி கிடைக்கணும்னா நம்மால அல்ல, தேவனால தான். அது அவர் கிருபையை தந்து நடத்துவார். அவர் கூட இருந்து. ரெண்டாவது சொல்றாரு, நான் கூட இருந்து நடத்துவேன். சொல்லுங்க. யாக்கோபுக்கு சொல்றாருல, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். சோத்திரம். கூடவே இருக்கிறவர், நான் உன்னோடய இருப்பேன் அப்படின்றார். சோத்திரம். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் உன்னோடு இருப்பேன்னு சொல்லுகிற வார்த்தை அவ்வளவு மகத்துவமானது. இருக்கிற வாக்கு தத்தங்களே பிரதானமானது. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறவர். அப்போ நம்மால முடியாத ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு, ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு, ஒரு காரியத்தை வெற்றியாய் சாதித்து முடிப்பதற்கு தேவன் கூட இருந்து தேவன் வெற்றியோடு நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்தபோது பயப்படுறாங்க. என்ன? ஏன்? இராணுவம், பெரிய இராணுவம் வருது. இவங்கள்ட்ட பட்டயம் கிடையாது, பலனும் கிடையாது, இவங்க இராணுவ கூட்டமும் கிடையாது, இவங்க அடிமை கூட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தான் விடுதலையாகி இப்போ தான் வரான், வெளியில் வந்திருக்கிறான். இப்போ இவ்வளோ பெரிய இராணுவ படையோடு, குதிரைகளோடு, ரதங்களோடு புறப்பட்டு வரான் யுத்தம் பண்ணுறதுக்கு. அங்கே மோசே ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இவன் பட்டயம் எடுக்கலை, சண்டையும் போடலை, எதுவுமே செய்யலை. கர்த்தர் என்ன பண்ணார்? இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அவருடைய சமூகம் கூட போயிட்டு இருந்தார் இல்லையா? முன்னாடி போயிட்டு இருந்தவர் பின்பாக வந்தாராம். எங்க வந்தாரு? எதிரி தொடாத அளவுக்கு பின்னாடி அவனை தடுத்து அவனை பலவீனப்படுத்தி கடல்ல வச்சு காலி பண்ணார் ஆண்டவர். இவன் யுத்தமும் பண்ணல, இவங்கிட்ட பட்டயமும் இல்லை, இவங்கிட்ட இராணுவமும் இல்லை. அதான் சொல்றேன், பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. நீ சில நேரம் சும்மா இருந்தாலே ஆண்டவர் கிரியை செய்வார். நான் ஏதாவது செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இதை பேச போறேன், அதை பேச போறேன்னு வம்பு வாங்கி வைக்காம, குழப்பம் பண்ணி வைக்காம, பிரச்சனையை பெருசாக்கி வைக்காம, நீ கொஞ்சம் அமைதியா சும்மா இருந்தீனாவே சில நேரம் வேலை நடக்கும். யுத்தம் அவர் செய்வார், கிரியை அவர் செய்வார், வெற்றியை அவர் தருவார், ஜெயத்தை அவரால் முடியும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கைகளை வைத்து சொல்லுங்க. வெற்றி. ஆண்டவர் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு வெற்றி. வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய முயற்சிகளினால் அல்ல. நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி வெற்றி இல்லாமல் உட்காந்துருக்கிறேன் இல்லையா? சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? பல காரியம். ஹலோ, கவனிக்கிறீங்களாம்மா? செய்தி மேலே கவனம் இருக்கா இல்லையா? பல காரியங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணிருக்கிறோம்? வெற்றி இல்லாமல் இருக்கிறன்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் வெற்றியோடு தான் இருக்கிறீங்களா? எல்லாரும் வெற்றி வாழ்க்கையோடு தான் வாழ்கிறீங்களா? தோல்வியே வரது இல்லையா? நிறைய விஷயம் இன்னும் நான் சாதிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய வெற்றி, நான் இன்னும் வெற்றி பெற வேண்டியது நிறையா இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்திலும் நான் வெற்றி பெற்றுட்டேன்னா நீ பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. வெற்றி வாழ்க்கை இன்னும் நமக்கு நிறையா தேவைப்படுகிறதுனால தான் கர்த்தர் பேசுகிறார். நீ வெற்றி பெற்றதுனால அல்ல. சோத்திரம். அல்லேலூயா.
நம்ம வெற்றி பெற்றுட்டோம், எல்லாத்துலேயுமே வெற்றியுள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அப்படின்னு. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தையே நீ எதிர்மறையாக சிந்திக்கிறேன்னா உன்கிட்ட பொல்லாதாவி இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சத்தியத்தை ஒரு ஆள் இருமாப்பா எடுத்துக்கிட்டு இந்த சத்தியத்துக்கு விரோதமாக உன் ஆவி இப்போ வேலை செய்யுதுன்னா நான் அடித்து சொல்கிறேன், எழுதி கூட கொடுக்குறேன், உங்கள்கிட்ட பொல்லாதாவி இருக்குது, நீ தான் விடுதலை ஆக்கணும். நீ எங்கே கொண்டு போய் உன்னை சாத்துவானே தெரியாது. நான் தான் ஒரு நாள் வந்து உனக்கு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக நடக்கும். வேணா எழுத தெரிஞ்சால் எழுதி வச்சுக்கோ. கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நான் பெரிய வெற்றி பெற்ற ஒரு பெரிய சூராதி சூரன், ராஜாதி ராஜன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா எங்காவது கொண்டு போய் சாத்தா ஒரு நாள் உன்னை சாத்துவான். அவன் தான் அப்படி சொல்லிட்டு அலைவான். இங்கே சொல்கிறது தாழ்மை. என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. தொடர்ந்து நான் வெற்றி பவனியை போவதற்கு வெற்றி பெற்ற இயேசு நீங்கள் தான் எனக்கு வேணும். இன்னொன்று அவரை சார்ந்து ஓடுன்றார் ஆண்டவர். சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அவன் தான் சொல்லுவான் நான் சூராதி சூரன் அப்படின்னு. அது பெருமை. வெற்றி பெற்றவன் என்ன சொல்லணும்? தேவனை தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாண்டவரே, என் வாழ்க்கையில் சில வெற்றிகளை கொடுத்தது நீங்கள் தான். இன்னும் நான் வெற்றி பெற வேண்டியது நிறையா இருக்குது. அல்லேலூயா. இன்னும் நிறையா காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வெற்றி பெற்றிருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் என்ன வெற்றி பெற்றிருக்கிறோம், பொருளாதார ரீதியாக என்ன வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறையா விஷயங்கள், முடியாத காரியங்கள், எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள் எவ்வளவு இருக்கிறோம். கர்த்தர் தான் சொல்றாரு, அதுக்கெல்லாம் அவருடைய பலன். அல்லேலூயா. அவருடைய பலனை தருவார். அதான் நம்முடைய பலனும் அல்ல, நம்முடைய பராக்கிரமும் அல்ல, நம்முடைய படிப்போ. பலன் பராக்கிரம்னா என்னது? படிப்போ, திறமையோ, பணமோ, பலனோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆல் சப்போர்ட்டோ, மற்ற விஷயங்களோ எதையுமே நீ பார்க்காதே அப்படின்றார் ஆண்டவர். முழுக்க முழுக்க ஆண்டவரை மட்டும் பாரு. அவர் கிருபை தந்து வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஆமாம், எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணால் அவர் கிருபையை தந்து நடத்துவார். நம்ம வாழ்க்கை வெற்றியோடு கடந்து போகும், தோல்வியில் போகாது. சோத்திரம். அதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடலாம், அதை முடிச்சிடலாம், இதை பண்ணிடலான்னு எங்காவது போய் நம்மளை விழுந்து அடிபட்டு மாட்டிக்கொள்ளாதபடி, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு சித்தமானா நடத்துங்க, விருப்பமானா நடத்துங்க. நான் இது சரியாக வருமா வராதான்னு தெரியாது, இது எனக்கு செய்கிறதுக்கு முடியாமல் இருக்குது, இதை சாதிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. நான் அப்படி தான் தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகிடுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அப்போ தான் கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்த முடியும். ஸ்தோத்திரம். நான் எல்லாமே செய்திருவேன் அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு ஆவி, தேவ ஆவி அல்ல. அதான் சொல்றார், பலத்தினால் அல்ல, என் ஆவியினால தான் ஆகும்னு சொன்னார். தேவ ஆவி உடையவர்கள் தேவனைத்தான் சார்ந்து கொள்வார்கள், தேவ பலத்தை தான் சார்ந்து கொள்வார்கள், தேவ கிருபையை தான் சார்ந்து கொள்வார்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் என் கிருபை உனக்கு இருக்கும், நான் உன்னோடு இருப்பேன். சோத்திர. கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆண்டவரை அப்படி அர்ப்பணிக்க வேண்டும், தேவனை அப்படி சார்ந்து கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், உடம்பு முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சில காரியங்கள் நம்ம பராமரித்து கொள்கிறோம். ஆனால் நம்ம பலப்படுத்தி நடத்துவதுன்னு சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் நடத்த முடியும். டாக்டர் என்ன சொல்கிறான், கடைசியாக நீங்கள் எதை பார்த்துக்குங்க, உங்கள் கடவுளை நினச்சிக்குங்க. டாக்டரே கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறான், சில ரிஸ்கான கண்டிஷனில் நீங்கள் வணங்குற உங்கள் கடவுளை நினச்சிக்கங்கன்னு தான் சொல்லுவானா. சொல்கிறது விளங்குதா? நம்ம ஏற்கனவே அவரை நினச்சிட்டு தான் உள்ளே போகணுமே. சோத்திரம். அல்லேலூயா. அவரை நினச்சிட்டு தான் போகணும். மீதியான காலத்தில் எனக்கு பலன் நீங்கள் தான்ப்பா. என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் தான். ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அவர் கிருபையை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். அவர் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். ஆமென். கிதியோன்ட்ட ஒன்றுமே இல்லை, பட்டயம் இல்லை, அவன்கிட்ட பலம் இல்லை, அவங்ககிட்ட இராணுவம் இல்லை. கர்த்தர் கூட வருவார்னு சொன்னார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் வருவேன்னு சொன்னார். அது எனக்கு எந்த திறனுமே இல்லை, பட்டயம் இல்லை, பலன் இல்லாத அடையாளம். அது பட்டயம் இல்லை, பலன் இல்லை, இராணுவம் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த அனுபவமும் இல்லை, இந்த பரிச்சயம் இல்லை, போகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பி கூட வரார். அவர் போனா வெறும் மண்ணு சட்டியை வச்சுக்கிட்டு, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தீவட்டியை வச்சுக்கிட்டு வெறும் 150 பேர் வச்சு 3 எதிரான கூட்டங்கள் மத்தியிலே தேவன் அவனுக்கு, ஏம்மா நீங்கள் முதலே போகிறதா இருந்தால் பின்னாடி உட்காந்து தான் போகணும்,
புரியுதா? முன்னாடி வந்து உட்காந்து போகக்கூடாது. வா அப்படி உள்ளவா, அப்படி இல்லை நீங்கள் போகிறதா இருந்தால் அப்படி உள்ளவா பின்னாடி உட்காந்து தான் போகணும். சரியா? பின்னாடியே உட்காந்து அப்படி வந்து சைலண்ட்டாக போயிடணும். வசனம் படிக்கும்போது நல்லா ஓப்பனாக இருந்துச்சு, அல்லேலியா போட்டு போகக்கூடாது. ரைட், வெரி குட், போ. சோத்துரும். அவங்களுக்கு சில நேரம் அந்த கம்பெனி அந்த இது நர்ஸுக்கு படிக்கிறதுனால சில நேரங்கள் அவங்க இதுக்காக வர வச்சிடறாங்க சில பேரை. எல்லாரும் அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் என்ன கேட்கணும்? சண்டே ஒரு நாள் விடுமுறை கேட்கணும். பைசலாட். அல்லேலூயா. சண்டே ஒரு நாள் கர்த்தருக்காக மட்டும்தான் நம்ம அர்ப்பணிக்கணும். அதான் சொன்னேன், அவர் யாக்கோபின் சுதந்திரத்தால் என்ன பண்ணுவார்? நீ கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாளா எண்ணுவாயானால். எப்படி எண்ணணும்? இது தேவனுடைய நாள், அதை மகிமையா நம்ம எண்ணணும். சோத்திரம். மனுஷன் சொல்றதில்ல, தேவனுடைய வார்த்தை. கர்த்தரை ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஐயோ இது கர்த்தருடைய நாள் அப்படின்னு அவருக்கு அந்த நாளை கொடுத்தால் உன்னை யாக்கோபின் சுதந்திரத்தால் ஆசீர்வதித்து போஷித்து உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராம். கரங்களை வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதனால் எவ்வளவு முடியுமோ கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லி நம்ம வைராக்கியமாய் உறுதியாய் நிற்கும்போது, ஒரு நாளாவது தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம மீதியான நாட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. இந்த 2 சம்பவங்களிலையும் பார்த்தோம். இப்போ தேவன் கூட இருக்கிறார், கிருபை தரார் இல்லையா? தேவன் கிருபை தந்து கூட இருந்து நடத்துகிறார் வெற்றி வாழ்க்கைக்கு. அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நமக்கு தேவையானது என்ன தேவனுடைய காரியங்களில் அப்படின்னு பார்க்கும்போது தாவீதினுடைய வெற்றியை பார்க்குறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் போன இடங்கள்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். போன இடங்கள்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றி ஜெயமாக அவனை நடத்தி வந்தார். சோத்ரா. அப்படி இல்லாமல் அவன் பல யுத்தங்களை செய்து பல காரியங்கள் அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் அவன் ஆரம்பத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாத நாட்களில், ஒன்றுமே அவன் வாழ்க்கையில் இல்லாத ஒரு சிறு வாலிபனாக இருக்கிற நாட்களில் கோலியாத்துக்கு முன்பு நின்று ஜெயிச்சான். பார்த்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய வெற்றி. கரங்களை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றியில் அவன்கிட்ட காணப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 4 காரியங்கள் மாத்திரம் நமக்கும் அது தேவை என்பதை பார்த்து நம்ம ஜெபித்து முடிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34 வாசிங்க பார்ப்போம் வேகமா. 1 சாமுவேல். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கவனிங்க. இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருக்கும்போது சவுலுக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. இவன் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். கவனிக்கணும் எல்லாரும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இவர் பார்க்குறாரு சவுல், சின்ன பயலாக இருக்கிறான், இவன் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளோ பெரிய யுத்த வீரன், அவன் பலசாலி, அவன் இருக்கிற பட்டயம் எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ உயரமானவன், இராணுவத்தில் பயிற்சி பெற்றவங்களே ஒருத்தன் அவன்கிட்ட போகிறதுக்கு பயந்து நிற்கும் போது சின்ன பையன் ஒன்றுமே இல்லாமல் நீ வந்து நிற்கிறிய, எப்படி உன்னால் முடியும்னு கேட்குறான் சவுல். அப்போ சொல்கிறான், ஆடு மேய்க்கிறவன் ஒரு முறை சிங்கம் வந்து என் ஆடை பிடிச்சிது, நான் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆட்டை காப்பாற்றினேன். இன்னொரு முறை கரடி வந்து என் ஆடை பிடிச்சது, அந்த கரடியின் வாய்க்கும் என் ஆட்டை காப்பாற்றினேன். அதுபோல் சிங்கத்தையும் கரடியின் கையிலிருந்து தப்பிவித்த தேவன் என்ன. ஸ்தோத்திர. புரியுதா உங்களுக்கு? நான் ஆடுகளை காப்பாற்ற போகும்போது என்னை தப்பிவித்த தேவன் அதே போல் இந்த கோலியாத்தும் இருப்பான் அப்படின்னு விசுவாசத்தோடு பேசுகிறான். கர்த்தர் இவனை எனக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு. கர்த்தர் இவனை முதல்ல ஒரு காரியத்தில் போய் நம்ம ஒரு வெற்றி பெறுவதற்கு நல்லா கவனிங்க. தேவனை சார்ந்து கொள்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவர் நமக்கு கிருபை தரார். அவர் நமக்கு கூட இருந்து நம்முடைய எந்த ஒரு காரியம் இல்லாமல் நம்ம வழி நடத்துகிறார். ஆனால் தேவன் மேலே நமக்கு ஆண்டவர் நடத்தும் போது என்ன வரணும் தெரியுங்களா? என்ன வரணும்? விசுவாசம் வர வேண்டும். வெற்றி தருவார் அவர் எனக்கு. சத்தமாக சொல்லுங்களேங்க. அப்படி இல்லைன்னா செருபாபேல் எழுந்து போயிருக்க மாட்டார். அப்படி இல்லைன்னா பவுல் எழுந்து போயிருக்க மாட்டார். அப்படி இல்லைன்னா கிதியோன் எழுந்து, விசுவாசம் இல்லைன்னா எழுந்து போயிருக்க மாட்டார். ஐயோ அப்படின்னு பயந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கூட வரேன்னு சொல்றாருன்னு விசுவாசம் இருந்ததுனால என்ன பண்றாங்க? எழும்பி போறாங்க. விளங்குதாங்க? போனதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? வெற்றி கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் கிதியோனை நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
சத்தமா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ இங்கே தாவீது கிட்ட கோலியாத்துக்கு முன்னாடி போறதுக்கு உன்னால முடியுமா? அவனை குறித்து பயங்கரமா வர்ணிக்கிறாங்க. யார? எதிராளியை குறித்து. ஹலோ, உலகத்தில் பிரச்சனை நிறையா இருக்குதுப்பா, பாடுகள் நிறையா இருக்கு. இது முடியுமா உன்னால? அது முடியுமா உன்னால? இது முடியுமா? அப்போ சொல்லணும், ஆண்டவர் அதிலிருந்து நான் என்னோட லைஃப்பில் எப்போவுமே ஒன்று அடிக்க ஒரு தூரம் என் மைண்டில் வரும். எப்போவுமே என் மைண்டில் அதை வந்துச்சுன்னா மற்ற எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தள்ளி விட்டுருவேன். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது மொத்தமாக நாங்கள் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடியும் சரி, நாங்கள் தொழிலில் நஷ்டமாகி பல முயற்சிகள் எடுத்து எதுவுமே சக்ஸஸ் இல்லாமல் கடைசியில் எல்லாம் தோல்வியோடு முடிஞ்சு கடைசியில் மரணத்தை நோக்கி நாங்கள் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். மரணத்தை நோக்கி வேண்டாம், இதுக்கு மேலே வாழ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை எங்களுக்குள்ள எண்ணம் வரும்போது அங்கே ஒரு முடிவு எடுத்தோம். அதில் ஆண்டவர் தடுத்து இங்கே கொண்டு வந்துட்டார். இங்கே வந்து ஒரு சூழல் அது மாதிரி மறுபடியும் ஒரு முடிவுக்குள்ளே போகும்போதும் கர்த்தர் என்னை தடுத்து எங்களை காப்பாற்றினார். அதுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முதல்ல சிந்திக்கிறது அதுதான். நாங்கள் சாகணும்னு சொன்னால் கர்த்தர் ஊர்லேருந்து கிளம்பும் போதே அந்த முடிவோடு தான் இருந்தோம். செத்துருப்போம். சாகிறதுக்காக அல்ல, வாழ்கிறதுக்காக தான் கொண்டு வந்தார். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், கர்த்தர் தொடர்ந்து வாழ வைப்பார். கைவிடுறதுனா அன்னைக்கே கைவிட்டிருப்பார். கைவிடுறதுனா கொண்டு வந்து ரட்சித்து அவரை பற்றி வெளிப்படுத்திட்டு சாகடிக்க மாட்டார். அவரை பற்றி அறியாதிருக்கும் போதே காப்பாற்றினார்னா அறிஞ்சதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றாமல் விடுவார்? நிச்சயமாக காப்பாற்றியே தீருவார் அவர். சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த எண்ணம் தான் எனக்கு எப்பயுமே வரும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணத்தை தான் மைண்டில் கொண்டு வருவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சாகர்னா அப்பவே செத்துட்ருப்போம், அப்பவே கைவிட்டிருப்பார். அன்னைக்கு கைவிடாதவர் இன்னைக்கு அவர் அறிஞ்ச பிறகா கைவிட்டுற போறார். இன்னைக்கு நம்ம அவரை தெரிஞ்ச பிறகா கைவிட்டுறப்போ இதான் விசுவாசம் நமக்கு வேணும். சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆம், அந்த விசுவாசம் தான் நமக்கு முதல். தேவனை எப்படி நடத்துவார்? பழைய வாழ்க்கையை நீங்கள் திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலையை திரும்ப அதில் கைவிடாமல் நம்மளை நடத்தினார். இதில் என்னை கைவிடாமல் காப்பாற்றினார். அவன் தான் சொல்கிறான், அன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட தப்பி வச்சார், கரடிக்கிட்ட தப்பி வச்சார். அது மேலே நீ எந்த பிரச்சனையில் அகப்பட்டிருந்த, எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்த, அப்போ என் வாழ்க்கை மோசமாக போயிருக்கணுமே, அப்போ என் வாழ்க்கை மடிஞ்சு போயிருக்கணுமே, அப்போ என் வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கணுமே, அப்போ என் சபையிலே நான் இல்லாமல் போயிருக்கணுமே. இன்னைக்கு வரைக்கும் சபையில் இருக்கிறேன், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன்னா அவருடைய ஆமென் அல்லேலூயா. இனியும் என்னை நடத்துவார், இனி என்னை காப்பாற்றுவார், இனி எனக்கு உதவி செய்வார். நல்லா தான் தட்டி விசுவாசம் இருந்தா, ஆவியில நீங்க இதை உணர்ந்தா, நீ தேவனை அறியாத போதே உன்னை காப்பாற்றினார, அறிஞ்ச போதே எப்படி உன்னை கைவிடுவார்? சத்தமா சொல்லுங்க. அறியாத போதே உன்னை பாதுகாத்துட்டாரு நிறைய விஷயத்துல. அப்பவே உன் மேல வச்ச கிருபை தானே. அப்பவே அவர் உன்னை நினைத்திருந்ததுனால உன்னை ஜீவனோடு காப்பாத்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அப்போ இன்னைக்கு அவரை அறிஞ்சு அவர் பிள்ளையா சபைக்கு தேடி வர அவரை விசுவாசி நீ பின்பற்றிட்டு இருக்கிற, எப்படி உன்னை கைவிடுவார்? அப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த விசுவாசம் உனக்கு தேவை. அன்னைக்கே என்னை கைவிடாதவர் இனிமேலும் என்னை கைவிட மாட்டார். சத்தமாக தான் சொல்லுங்களேங்க, கரங்கள் வைத்து அல்லேலூயா. முதல்ல என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? வெற்றி பெறுவதற்கு தேவன் நம்மை வெற்றி தர விரும்புகிறாரு. கிருபையா கொடுத்திருக்கிறார், கூட இருக்கிறாரு. நீ எதுவுமே இல்லை போப்பா, உனக்கு நான் உன்னை செய்ய வேண்டிய வேலைகள் என்ன செய்? ஜெபத்தோட தேவன் நடத்துதலான்னு பார்த்து செய் எல்லாத்தையும். இல்லையா சொல்லுங்க. நீ செய்கிற வேலையோ, உனக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகளோ, உனக்கு இருக்கிற பாரங்களோ, உனக்கு இருக்கிற வேலை எதையுமே பார்க்காத. என் கிருபை இருக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன் போ. ஆனால் உனக்கு என்ன தேவை? விசுவாசம் முதல்ல தேவை. ரெண்டாவது என்ன தெரியுங்களா தேவை? ஒரு வைராக்கியம் தேவை. நமக்கு ஆண்டவர் மேலே என்ன தேவை? வைராக்கியம் தேவை. வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 17:26 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். ஒரு நிலையில சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு என்ன இருந்தது தெரியுங்களா? தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருந்தது. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்கணும்? வைராக்கி இருக்கணும். வைராக்கின்னு என்ன? தேவன் மேல உள்ள அன்பு. அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடப்பதில்லை, அவரை தேடுவதில்லை, அவரை பின்பற்றுவதில்லை.
அவருக்காக ஊழியம் செய்வதில், ஆத்துமாதாயம் பண்ணுவதில், தேவ சபையில் சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன நிலையினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருடைய சமூகத்தில் கடைசி நேரத்தில் வந்து என் மூச்சு போனால் கர்த்தருடைய பாதத்தில் ஆலயத்தில் தான் போகும்பாங்க. கையை வைத்து நல்ல சத்தமாக சொல்லு, தவழ்ந்தாவது வந்து கர்த்தரை நான் ஆராதிச்சுட்டு தான் போவேன் அப்படி. அப்படி வைராக்கியம் வேணும். நமக்கு என்ன வைராக்கியம் வரக்கூடாது? மாம்ச வைராக்கியம். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் இவகிட்ட பேச மாட்டேன், நல்ல அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ஹலோ, சொல்கிறது புரியுதுங்களா? இனி அவங்கள நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இவங்களை இப்படி தான் வைராக்கி வருது. எங்கே ஆண்டவர் கிரியை செய்வார்? என்ன வைராக்கி வரணும்? அதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன வைராக்கி வரணும்? இப்போ தானே சொன்னேன். என்ன வைராக்கி வேணும்? சத்தமாக தான் சொல்லி தொழுவீங்களா? என்ன வைராக்கியம் வேணும்? இப்படி மண்டையாட்டுறீங்களே, என்ன வைராக்கியம் வேணும்? அடப்பாவீங்களா, கேட்க பயப்படுறானுங்களா, இல்லை தெரியலையா, எனக்கே விளங்க மாட்டேங்குது. தேவன் மேலே வைராக்கியம் வேணும். இப்போ அது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தான் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், வாய் திறந்து சத்தமாக தான் சொல்லுங்களா. ஐயா பேச மாட்டேன், இதுக்கு மேலாம் நான் சத்தமாக பேச மாட்டேன். சோத்திரம். சில நேரம் கீழே நின்று பேசுவாங்க, என் காது கீழே மேலே. சோத்திரம். பைசலா. ஆமாம், சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? முதல்ல என்ன வேணும்? விசுவாசம். ரெண்டாவது என்ன வேணும்? வைராக்கியம். மூன்றாவது, டைம் இல்லை, வேகமாக சொல்லி போகிறேன். 17:29 வாசிங்க. அதற்கு தாவீது வெற்றி பெறுவதற்கான காரியம், நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான். தன்னை பற்றி ஒரு அறிவு, ஒரு நிதானம் அவனுக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன இருக்கு அவனுக்கு? அவன் தன்னை பற்றி ஒரு அறிவு, தேவன் நடத்துதில்லை, தன்னை பற்றி தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு அவனுக்கு. விளங்குச்சாங்க? முதல்ல என்ன இருக்கு அவனுக்கு? விசுவாசம். ரெண்டாவது என்ன இருந்தது? வைராக்கியம். ஆண்டவர் மேலே நம்ம வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் மேலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? வைராக்கியத்தோடு வாழணும். பிணைகேசுக்குள்ள இருந்த வைராக்கியம், முத்தகாய்க்குள்ள இருந்த வைராக்கியம், பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த வைராக்கியம், அதை குறித்து சொல்லணும்னா பெரிய லிஸ்டே இருக்குது. யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்தார்கள் சொல்லி சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி. ரெண்டாவது என்ன வேணும்? ஃபஸ்ட்டு விசுவாசம், ரெண்டாவது வைராக்கியம், மூன்றாவது தன்னை பற்றி தெளிவான ஒரு அறிவு. டேய், அவன் அண்ணன் சொல்லான், டே அறிவிலடா உனக்கு, இங்கே வா, இங்கே காதை பிடிச்சி இழுத்துருப்பான்னு நினைக்கிறேன், இங்கே வா. என்ன பண்ணியிருப்பான்? வாடா அப்படின்னு இல்லை, கீழேயே. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? வா அங்கே நின்னா நான் எப்படி உன் காதை பிடிப்பேன். என்ன பண்ணியிருப்பாங்க? வாடா. ஏன்னா சின்னவன் அவன் தான், 8 பேர், இவன் தான் யார்? தாவி தான் கடைசி. அதனால் என்ன பண்ணியிருப்பான்? அவங்க அண்ணன் இராணுவத்தில் இருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பாருங்க. இவங்க சாப்பாடு கொடுக்க வந்தான் அண்ணனுக்கு. இராணுவத்தில் இருக்கிற அண்ணனுக்கு அவங்க அப்பா போய் சாப்பாடு கொடுத்துட்டு, இராணுவத்தில் போனவன் என்னாச்சுன்னு தெரியல, உயிரோடு தான் இருக்கிறானா, அவன்கிட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வான்னு அவங்க அப்பா அனுப்புகிறார். இப்போ சாப்பாடு கொடுக்க வந்தவன் இவன் என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கிட்ட இவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். இவன் எப்படி இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கலாம்? இவன் இராணுவ வீரனுக்கெல்லாம் அந்த பக்தியே இல்லை. இவன் இராணுவ பயிற்சி எடுத்துட்டு ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நிற்கிறான். சொல்கிறது விளங்குதாங்க? இவன் சவுல் என்ன பண்ணுறான்? நான் ஒரு ராஜா அப்படின்ற ஸ்தானத்தில் நிற்கிறார், தேவனை சார்ந்து கொள்ளல் அவரும். இவன் சின்ன ஆடு மேய்க்கிற பையன், இவன் முழுதும் தேவனையே சார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. அதனால் அவனுக்கு வந்தோன்னு அவன் ஆண்டவரை வந்து நிந்திக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை, டே என்னடா இவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறீங்க, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த கோலியாத் எம்மாத்திரண்டா பெலிஸ்தேன் அப்படின்னு அவனுக்கு ஆண்டவர் பற்றி பேசணும்னு ஒரு கோபம் வருது, வைராக்கியம் வருது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு வைராக்கியம் வருது. அப்போ அவங்க அண்ணன் கூப்பிட்றான், டே இங்கே வா, கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ண போகிறான்? யுத்தத்துக்கு போகிறேன், அவன்கிட்ட ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இதெல்லாம் கதை பேசினால என்ன பண்ணுறான்? இப்படி காதை பிடிச்சி இழுத்து தலையிலே 2 கொட்டு கொட்டி, அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த வசனம் இருக்கும், அதில் வசனத்தை தான் சொல்கிறேன். என்ன பண்ணியிருப்பான்? காதை பிடிச்சி இழுத்ததெல்லாம் இல்லை, அவன் இது செஞ்சுருக்கணும். அவன் உன்ட்ட கொஞ்சம் ஒரு 10 ஆடு கொடுத்து உன்னை மேய்க்க சொன்னல, அதை எங்கடா விட்டு வந்த? மரியாதையாக போய் ஆடு மேய்க்க போ. சாப்பாடு கொடுத்துட்டியா, கிளம்புடா அப்படின்றான். அவங்க அண்ணனை பார்த்து கோவப்படுறான். அவங்க அண்ணனை பார்த்து என்ன சொல்கிறான்? நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ இருக்கார். தேவனா அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்க. தேவனை நிந்திக்கிறான், ஒரு ஆளை சவால் விட்டு கூப்பிட்டு இருக்கிறான். எல்லாரும் பயந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் என்ன ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்பியிருக்கிறார், என்ன நோக்கத்தோடு தான் தெரிஞ்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு உனக்கு ஒரு அறிவு வேணும். சாகிறதுக்கெல்லாம் வாழ்றதுக்கு தான் என்ன தெரிஞ்சிருக்கிறார். அல்லாதான் கைத்தட்டி சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா வாழ்றதுக்கு தெரிஞ்சிருக்கிறார்.
நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க தெரிஞ்சிருக்கிறார். உன்னை பற்றி உனக்கு ஒரு அறிவு வேணும் தெளிவாக. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, 4 பேர் நம்மளை டவுனா பேசும்போது இப்படி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? உலகத்தான் என்ன பெரிய ஏசுன்ற நீ பெரியதானா நமக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம பார்வைக்கு, அவன் பார்வைக்கு நான் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இன்னொன்று இருக்கிறவர் பெரியவர், இந்த கோலியாத்தை காட்டிலும் பெரியவர். நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், உன்னை விட நான் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றத நம்ம நிச்சயத்து காட்டணும். சொல்கிறான் பாருங்க, நான் முகாந்தரம் இருக்கியா நான் வந்ததுக்கு அப்படின்றான். 4வது காரியம் அவங்ககிட்ட இருந்த காரியம் பாருங்க, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:20-45 வேகமா. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நீ திட்டிட்டு இருக்கிற பாத்தியா, ஒருத்தரை பத்தி கேவலமாவே அப்பல பேசிட்டு இருக்கிற பாத்தியா. நம்ம என்ன சொல்லுவோம், இயேசு என்னப்பா அவர் மனுஷரு, அவர் எங்கப்பா தெய்வமாப்பா, அவர் என்னப்பா செய்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அது மாதிரி இருக்கா இது மாதிரி இருக்கான்னு சொல்லணும். என் இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீ நம்பாத இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் அவனுக்கு நம்ம பேசணும். திரும்ப உன் வாழ்க்கையில் அதை செய்வார்னு சொல்லணும். இல்லை என் வாழ்க்கையில் அதை செய்வார்னு சொல்லணும். அவன் அப்படி சொல்கிறான், நீ நிந்தித்த இயேசுவின் நாமத்தினால நான் இங்கே வருகிறேன். 4வது எதை பிடிச்சிருந்தேன்னா அவர் நாமத்தை பிடித்து கொண்டு நின்றான். முதல்ல எது இருந்துச்சு அவனுக்கு? சத்தமாக சொல்லுங்க. முதல்ல என்ன இருந்தது? நீங்கள் தான் சொல்லணும். முதல்ல என்ன இருந்தது? 2வது வைராக்கியம். 3வது தன்னை பற்றி ஒரு அறிவு. 4வது இப்போ தானே சொன்ன இயேசுவின் நாமம். அப்பா அப்போ விட்டுறான். சொல்லு. 4வது என்ன? இயேசுவின் நாமம். இதில் நிற்கணும். நீ முதல்ல தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தருக்குள்ள வைராக்கியம் உள்ள பிள்ளையா இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்து செய்யற என்ன இருக்கணும்? ஒரு காரியத்தில் ஆண்டவர் உன்னை நடத்துறாருன்னா உனக்கு என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. 2வது உன்னை பற்றி ஒரு அறிவு, ஒரு முகாந்தரம், ஒரு தெளிவு. என்னை ஆண்டவர் இதுக்காக பிடிச்சிருக்கிறார், இப்படி நடத்துவார், என்ன ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார். சொல்றது புரியுதுங்களா? ஒரு முகாந்தரம், தெளிவு உனக்கு இருக்கணும். எங்க எது என்ன டைவர்ட் பண்ணாலும் நீ அதுலேருந்து விலகக்கூடாது. இல்லை, ஒரு முகாந்திரம். என்னை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் தேவன் என்னை நடத்துவார், வெற்றியோடு நடத்துவார் அப்படின்னு. அதனால் அது ஒரு நாமத்தை மெயினாக பிடிச்சுக்கணும். எதனால நிற்கணும்? இயேசுவின் நாமத்தினால நின்றான். வசனம் வாசிங்க கடைசியா 17 49 50 வாசிங்க பார்ப்போம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. சொல்லுங்கள் அல்லேலூயா. யார் இருந்தா கூட? கர்த்தர் இருந்தார். அவர் கிருபை இருந்தது. அவனுக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தது. நம்ம மேல கிருபை இருக்கு. கர்த்தர் கூட இருக்கிறார். நீ விசுவாசத்தோட எழும்பு. சொல்லுங்க அல்லேலூயா. வைராக்கியத்தோட எழும்பு. உன்னை குறித்த நோக்கம் என ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் முகாந்தரத்தோட எழும்பு. அவர் நாமத்தினால எழும்பு. உன் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நின்று வெற்றி உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாமல் இருந்தது. கோலியாத் அவனுக்கு முன்பாக மடங்கடித்து தாவீது வெற்றியோடு அங்கே நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி நல்லா தான் சத்தமாக சொல்லு. தேவன் நமக்கு வெற்றி தருகிறவர். அல்லேலூயா. யெகோவா நிசி வெற்றியோடு நடத்துகிறவர். வெற்றி எப்படி கிடைக்கும்? தேவ கிருபையினால, தேவன் நம்மோடு இருப்பதினால, கூடவே தேவனை நம்ம விசுவாசிப்பதினாலும், தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிற வைராக்கியங்களினாலும், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொண்டதை புரிந்து கொள்வதினாலும், அவர் நாமத்தினாலே நிற்பதினாலும் தான் வெற்றி கிடைக்கும். ஒழிய நம்ம பலத்தினால, நம்ம சுயத்தினால, நம்ம பராக்கிரமத்தினால, நம்ம பணத்தினால எல்லாம் பெரிய வெற்றியை பெறவே முடியாது. முழு வடிவம் அப்படின்னா இயேசுவினால மட்டும்தான் வெற்றி.
தேவனால மட்டும்தான் வெற்றி. பிரைஸ் காட், அல்லேலூயா. இதை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கையில எதுல நீங்க தோல்வியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நாட்களில் தேவன் வெற்றியாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எழுந்தென்று கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அர்ப்பணிப்போம். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.